போன வீடியோவோட ஒரு சின்ன குவிக் ரீகேப் ஒண்ணு. கர்நாடகால 4 டேம் இருக்கு, தமிழ்நாடுல 1 இருக்கு. கர்நாடகா கிட்டத்தட்ட 170 இருந்து 185 டிஎம்சி தண்ணி திறந்து விடணும். பட் ஆஃபன் அங்கேயும் ஷார்டேஜா இருக்கிறதுனால திறந்து விடல. கிட்டத்தட்ட தமிழ்நாடுல தான் 2x லேண்ட் ஃபார்மர்ஸ்க்கு இருக்கு. அது முக்கியமா இந்த காவேரி தண்ணியை நம்பி இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த ஒன் மோர் பிளேயர் உள்ள வராரு இல்லையா, அந்த ஒன் மோர் பிளேயர் வேற யாரும் இல்ல, பெங்களூரு. சோ இப்போ எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி பெங்களூரு வந்து நம்மளோட சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. சோ இங்க வந்து நாளுக்கு நாள் ஜனத்தொகையும் ஏறதுனால இவங்க வந்து இப்ப கர்நாடகா கவர்மெண்ட் என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு பெங்களூருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 27 டிஎம்சி தண்ணி தேவைப்படுது. சோ அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா, பெங்களூருக்கு பக்கத்துல ஒரு 100-110 கிலோமீட்டர்ல நாங்க வந்து ப்ராஜெக்ட் கால்ட் மேகதாட்டு டேம். இது மேகதாட்டுன்னு ஒரு பேர் வந்ததுக்கு என்னன்னா, ஒரு சின்னதா சொல்லிடுறேன். இந்த காவேரி தண்ணி போகுது இல்லைங்களா, அதுல வந்து இந்த புலி வந்து இந்த ஆடுங்களை வேட்டையாடு வரும்போது ஆடு வந்து இந்த கரையில அந்த கரைக்கு தாண்டி போறதுனால அதுக்கு பேரு மேகதாட்டு அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ இந்த மேகதாட்டுக்கு இவங்க கொடுத்திருக்கிற ப்ரப்போசல் எவ்வளவுனா, அந்த டிசைனோட ப்ரப்போசல் வந்து கிட்டத்தட்ட 67.16 டிஎம்சி ஸ்டோரேஜ் பண்ற அளவுக்கு. ஆனா பெங்களூரு எவ்வளவு தேவைப்படுது? 27. ஆனா இங்க கட்ட போறது எவ்வளவு? இது. சோ இந்த நம்பர்ஸ் பார்க்கும் போதே கொஞ்சம் ஃபிஷிங்கா இருக்கிறதுனால தான் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இது நீங்க பண்றது ஏதோ வந்து பெங்களூருக்காக மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு கேம் இருக்குது, அதனால கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கே இது வந்து அப்படின்னு இப்போ அதுக்காக தான் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகுது. இப்போ அதுக்கு ஆப்போசிட்ல இப்ப கர்நாடகா வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்க இதை கட்ட போற இந்த இவ்வளோ இதுக்கு தண்ணிக்கு இது ஜஸ்ட் குடிக்கிறதுக்கு ஒரு டேங்கர் வாட்டர் சப்ளை மாதிரி பெங்களூருக்கு மட்டும் இல்ல, இதை வந்து ஒரு பேலன்சிங் ரிசர்வாயர் மாதிரி டிசைன் பண்ணலாம். சோ தட் இந்த மான்சூன் டைம்ல வந்து அது திருப்பி மேகத்துக்கு போய் மழையா மாறி அது திருப்பி வந்துச்சுன்னா, சோ தட் ரொம்ப சீக்கிரமா வந்து இந்த டேம்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு தண்ணி சீக்கிரமா வந்துரும் இல்லையா அப்படின்னு கர்நாடகா சொல்லுது. அதுக்கு தமிழ்நாடு கடைசியா சொன்ன ஒரே என்ன தெரியுங்களா, ஆல்ரெடி உங்ககிட்ட 4 டேம் இருக்கு, அதுவும் வந்து தமிழ்நாடு பார்டர்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற டேம். இதுவரை இப்ப தமிழ்நாடு பார்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 70 இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏதோ கட்டுறீங்க. இந்த மாதிரி நீங்க கட்டினீங்கன்னா அப்புறம் நாங்க ஒவ்வொரு சொட்டுக்கும் ரொம்ப பிரஷர் அதிகமாயிடும். சோ இதை எப்படி பாக்குறாங்க தெரியுங்களா, இது கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே ஃபேக்ட் தான், தண்ணி ஷார்டேஜ். ஆனா 2 வேற விதமான பயங்கள். அந்த 2 வேற விதமான பயம் என்னன்னா, கர்நாடகாலையும் அந்த டேம் சுத்தி இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே மழை வரலன்னா அவங்களுக்கும் ஷார்டேஜா இருக்குது. பிளஸ் தமிழ்நாட்டுல இந்த தண்ணி நம்பிதான் நம்ம எல்லாருமே தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த பக்கம் இருக்கிற எல்லாம் இந்த சம்பா, குருவா அந்த கிராப்ஸ் எல்லாமே விளையிறதுக்கு இதை நம்பிதான் இருக்குது. சோ 2 பக்கமும் ஜென்யூனான ஷார்டேஜ் இருக்கிறதுனால இந்த டிஸ்பியூட்டை அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் வந்து பட்டுன்னு சால்வ் பண்ண முடியல. இப்போ இந்த மொத்த விஷயத்துக்கான ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் உங்க முன்னாடி போடுறேன், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ ஒருவேளை இந்த மேகதாட்டு டேம் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கர்நாடகா கிட்ட மொத்தம் எவ்வளவு டேம் ஆயிடுது? 5. சோ இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எவ்வளவு இருந்துச்சு? 114.7 டிஎம்சி தண்ணி இருந்துச்சு. இப்போ இந்த டேமோட சேர்த்தா எவ்வளவு வரும்னா கிட்டத்தட்ட 1.82 சம் ரஃப்லி இவ்வளவு தண்ணி அவங்க கிட்ட இருக்கும். அதே தமிழ்நாட்டு கிட்ட எவ்வளவு இருக்கும்னா, அதே ஒரே டேம், அதே 93.47 டிஎம்சி தண்ணி. சோ கர்நாடகா என்ன சொல்றது தெரியுங்களா, ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட்டோட அப்ளிகேஷன் பிரகாரம் தமிழ்நாட்டுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய அந்த 177 இருந்து 175 டிஎம்சி தண்ணி அது நாங்க கொடுத்துருவோம், அதுல நாங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம்ன்றாங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 4 டேம் இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் கெஞ்சி தான் வாங்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு தமிழ்நாடு என்ன சொல்லுதுன்னா, பேப்பர் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் ஓகே, பட் பிசிக்கல் இதோட தண்ணியோட கண்ட்ரோல் மொத்தமும் கர்நாடகா கையில் தான் இருக்குது. சோ நீங்க எப்பவுமே அந்த ஒரு அப்பர் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, எங்களுக்கு அது வேற வழி இல்ல, அதனால நீங்க திருப்பி இன்னொரு இந்த ஒரு டேம் கட்டினீங்கன்னா இன்னுமே கஷ்டமா போயிடும் அப்படின்னு தமிழ்நாடு சொல்லுது. இதுல இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ 2026ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன தெரியுங்களா, நீங்க வந்து தமிழ்நாடு வந்து இதுல தலையிட முடியாது. அதாவது யூனியன் கவர்மெண்ட்டும் என்ன சொல்லிடுச்சு பார்லிமெண்ட்ல, கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, நீங்க அதை கட்டணுமா கட்டக்கூடாதுன்றதெல்லாம் அது உங்க இஷ்டம் அப்படின்னு. பட் இருந்தாலும் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரு கன்சர்ன்ல நம்மளோட கோரிக்கையை கொஞ்சம் பாக்குற காது கொடுத்து கேட்கறாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, கர்நாடகா இன்னுமே அந்த ஃபைனல் டீடைல், அந்த ப்ராஜெக்ட் டீடைல வந்து சப்மிட் பண்ணவே இல்லை. சோ இந்த ஃபைனல் வெர்டிக்ட் நான் உங்ககிட்ட விடுறேன். இந்த 2 ஸ்டேட்டுமே ஒரே சேம் லீகல் வாட்டர் டிஸ்பியூட் தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது. இவங்களுக்குள்ள என்னன்னா, இந்த நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதை விட்டு ஒரு புதுசா யார் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றான்றது தான் பிரச்சனையா இருக்குது. கண்டிப்பா கர்நாடகா எப்பவுமே ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க தான் செய்யும், ஏன்னா அது அங்கிருந்து தான் தண்ணி வரனால. இப்ப பாயிண்ட் என்னன்னா, இந்த டேம் குடிக்கிற தண்ணிக்கு பிரயோஜனமா பண்றாங்களா இல்ல இதை வச்சு இன்னும் ஒரு பெரிய அரசியலுக்கா அப்படின்னு உங்களோட டேக்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video. Bye.